ஒருவேளை அசாத் மௌலானா இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டால் இந்த விசாரணை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணை ஒரு கட்டத்தை தாண்டி எல்லை தாண்டி போகுமாக இருந்தால் அதன் பின்னணியில் இயங்கிய நாடு அந்த நாட்டுக்கு இதன் மூலம் கிடைத்த நலன் என்கின்ற விடயங்கள் வெளிவருகின்ற போது அது பெரும் ஆபத்தாக மாறும் என்பதனால் இப்போது அந்த நாட்டினுடைய தூதரகம் கொழும்பில் இருக்கக்கூடிய தூதரகம் பதட்டத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. பிள்ளையான், அசாத் மௌலானா இன்னும் பலருடைய விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டு சுரேஷாலே குற்றச்சாட்டுகளோடு தொடரப்பட்ட சுரேஷாலே அவர்களின் கைதுகள் அடுத்தடுத்து நிகழலாம் என்றும் பலரும் கூறுகின்றார்கள். ஆனால் அவை தொடர்பாக பாதுகாப்பு தரப்பினர் உறுதிப்படுத்தவில்லை. ஆனாலும் கூட அவருக்கான பயண தடை, அவர் விமான நிலையத்தை விட்டு வெளியேறாதவாறு அவருக்கான தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறான சூழ்நிலையில் இன்னும் ஒரு விடயம் மிக முக்கியமாக பேசப்படுகிறது. ஜோசப் பரராஜசிங்கம் படுகொலை செய்யப்பட்ட பின்னர் ஜோசப் பரராஜசிங்கத்தை துப்பாக்கி சூடை நடத்தியது தான். அந்த துப்பாக்கி தன்னிடம் இருப்பதாக அன்றைய காலப்பகுதியில் ஆரியம்பதி சாந்தன் என்று குறிப்பிட்ட காத்தாங்குடியிலே படுகொலை செய்யப்பட்ட சாந்தன் அவர்கள் ஜோசப் பரராஜசிங்கத்தின் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட கை துப்பாக்கி தன்னுடனே எடுத்து திரிகின்ற ஒரு போக்கு இருந்தது. அந்த கை துப்பாக்கியின் மர்மம், அந்த கை துப்பாக்கி யாரால் வழங்கப்பட்டது? ஒருவேளை காத்தாங்குடியில் ட்ரிப்போலி பிளட்டூன் சார்பில் குறித்த தாக்குதல் நடத்தப்பட்ட போது முகமது சாயித் அவர்கள் சாந்தனை படுகொலை செய்துவிட்டு அந்த கை துப்பாக்கியை எடுத்து சென்றிருக்கிறார். இப்போது முகமது சாயித் அவர்களிடம் 2 துப்பாக்கிகள் மீட்கப்பட வேண்டியிருக்கின்றன. சாந்தனை படுகொலை செய்த 9mm துப்பாக்கி, கை துப்பாக்கி, அதே போன்று சாந்தன் படுகொலை ஜோசப் பரராஜசிங்கத்தை படுகொலை செய்ததாக கூறிக்கொண்டு தன்னிடம் வைத்திருந்த கை துப்பாக்கி. இப்போது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் முகமது சாயித்திடம் இருந்து 2 கைத்துப்பாக்கிகளை மீட்கின்ற நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சாந்தன் அவர்களிடம் ஏன் இந்த துப்பாக்கியை மீட்க வேண்டும் என்று யார் உத்தரவிட்டது? அரசு தரப்பில் உத்தரவிட்டார்களா அல்லது வேறு யாரும் ஆயுத குழுக்கள் இதனோடு தொடரப்பட்டார்களா என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய தகவல். இந்த முகமது சாயித்தினுடைய கைதின் பின்னணியில் ஜோசப் பரராஜசிங்கத்தின் படுகொலையின் உத்தரவாளர் யார் அல்லது அந்த படுகொலைக்கு காரணமானவர் யார் என்கின்ற விடயம் வெட்ட வெளிச்சமாக தெரிய வரும். சாந்தன் படுகொலை செய்யப்படுவதற்கு 2 மாதங்களுக்கு முன்னர் பிள்ளையானுக்கும் அவருக்கும் இடையில் விரிசல் வந்திருக்கின்றது. ஆனால் சாந்தன் படுகொலை செய்யப்பட்ட பின்னர் சாந்தனை படுகொலை செய்ததோடு விட்டு வராமல் சாந்தனிடம் இருந்த அந்த கை துப்பாக்கி, ஜோசப் பரராஜசிங்கம் மீது துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்ட சாந்தன் கன்னகத்தை வைத்திருந்த கை துப்பாக்கியையும் அந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்ட முகமது சாயித் தலைமையிலான குழுவினர் எடுத்துச் சென்றிருக்கிறார்கள். அப்படி பார்க்கின்ற போது இந்த விசாரணையில் அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இலங்கையை பொறுத்தவரையில் இனிவரப்போகின்ற காலங்கள் மிக நெருக்கடியாக இருக்க போகின்றது. ஆயுத குழுக்கள், அதனோடு தொடர்பட்டவர்கள், ட்ரிப்போலி பிளட்டூன், அதனோடு தொடர்பட்டவர்கள், ஊதியம் பெற்றவர்கள் என்று பலர் ஆபத்தில் இருக்கின்றார்கள். இன்னும் பலருடைய நிலைமைகளும் மிக மோசமாக இருப்பதாக கூறப்படுகிறது.